ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜ்க்கு ஜெய். இன்றைக்கி நாம் இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்துட்டிங்கன்னா, குழந்தைகளின் நல்லொழுக்கம் வாழ்விற்கு. நம்ம குழந்தைங்க நல்ல ஒழுக்கமாக வாழ்வதற்கு என்னெல்லாம் பூஜை பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு சத்குரு வாத்தியார் சுவாமிகள் சொன்ன விஷயங்கள். அதில் முக்கியமாக இந்த திருப்புகழ் அருணகிரிநாத பெருமான் அருளிய முருகப்பெருமானோட புகழ்ச்சி மாலைகள். அந்த திருப்புகழை சின்ன வயசுலேயே, குறிப்பாக இந்த டீனேஜில் வரக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க வச்சுங்களேன், அவங்களுக்கெல்லாம் அதை நிறைய குறைஞ்சபட்சம் ஒரு 36ஆவது மனப்பாடம் பண்ண வச்சிடணும் நம்ம பெற்றவங்க எப்படியாவது. ஏன் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, அந்த டீனேஜ் குழந்தைங்களுக்கு மனசு ரொம்ப பாய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி மனசு அலைப்பாயாமல் நல்லொழுக்கம், குறிப்பாக காம சிந்தனைகள் எழாமல் இருப்பதற்கு இந்த திருப்புகழ் பேருதவியாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சில நாட்கள்லாம் உண்டு. இந்த புதன்கிழமைன்னு சொல்லக்கூடிய புத்திகாரகனுடைய நாட்களில் வரக்கூடிய சஷ்டி, கிருத்திகை, இதெல்லாம் நல்ல வகையில் குழந்தைங்களோட மனசை தூய்மை பண்ணுறது மட்டும் இல்லாமல், அவங்களோட மனசில் எந்த விதமான கல்மிஷமும் ஏற்படாமல் இருப்பதற்கு பேருதவி புரியும். அதுலேயும் குறிப்பாக அந்த சித்திரை மாதம் கிருத்திகை நட்சத்திரம் பார்த்துட்டிங்கன்னா, நாளைக்கு புதன்கிழமை மதியம் கிருத்திகை இருக்குது. கூடுதலாக பார்த்தாச்சுன்னா வைகாச சுத்தம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பொதுவாகவே வளர்ப்பிறையில் வரக்கூடிய பிரதமை சுத்தம் அப்படின்ட்டு இருக்கும். அந்த நாளோட தன்மையே பார்த்துட்டிங்கன்னா, எதையும் சுத்திகரிப்பு பண்ணக்கூடிய விசேஷமான சக்திகள் அந்த திதிக்கு உண்டு, வளர்பிறை பிரதமைக்கு. அதனால தான் கோயில் கோமுகம்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவார் வாத்தியார். ஸோ நாளைய புதன்கிழமை கிருத்திகை கூடிய வேலை மதியம் மேலே பார்த்துட்டிங்கன்னா, கிருத்திகை புதன் ப்ளஸ் சுத்தமும் இருக்குது. அதில் நிறைய திருப்புகள் சொல்வதனால நிச்சயமாக மனசு சுத்தமடையும். ப்ளஸ் வளரும் பிள்ளைகள் எல்லாருக்குமே நிச்சயமாக அந்த திருப்புகள் பேருதவியாக இருக்கும். எல்லா பெற்றவங்களுக்குமே ஒரு பெரிய விருப்பம் இருக்கும். அது என்னென்னா, நம்ம குழந்த நல்ல ஒழுக்க சீலனாக இருக்கணும், அப்போ தான் அவன் நல்லா இருக்க முடியும் இந்த சமுதாயத்தில் அப்படின்ட்டு. அதுக்கு நாம் பண்ணக்கூடிய ஒரு சிறிய விஷயந்தான் இது. இதை வாத்தியார் நமக்கு அவ்வளோ விஷயமாக எடுத்து கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி குழந்தைங்கள திருப்புகழ் நம்ம மனனம் பண்ண வச்சுட்டோன்னா, அந்த குழந்தைய பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை. யார் எது சொன்னாலும் நம்ம நிச்சயமாக நம்ப வேண்டியதே இல்லை. அந்த 36க்கு மேலே ஒரு குழந்தை திருப்புகழை மனப்பாடமாக வச்சுருக்கு, மனசில் சொல்லுதுன்னா, அந்த குழந்தை இது பண்ணிடுச்சு அது பண்ணிடுச்சு, அது பெண் பிள்ளையாகட்டும் ஆண் பிள்ளையாகட்டும், யார் சொன்னாலும் நம்ம நம்ப வேண்டியதே இல்லை. ஏன்னா அங்கே முருகப்பெருமான் பார்த்துக்குவார் அந்த குழந்தைய. ஸோ அந்த மாதிரி ஒரு திருப்புகழுக்கு ஒரு விசேஷம் உண்டு. இதன் விஷயம் நிறைய பேர் யோசிக்கலாம், ஏன் திருப்புகழுக்கு இப்படி மற்ற தேவாரம் திருவாசங்களுக்கு இல்லையானா எல்லாத்துக்கும் இருக்குது. பட் ஆனால் திருப்புகழுக்கு அதீதம். காரணம் இந்த நம்ம அருணகிரிநாத பெருமான் என்ன பண்ணியிருக்காரு, நீங்கள் அவரோட வரலாறு தெரிஞ்சிருக்கோம். மோஸ்ட்லி அவர் ஆரம்பத்தோட அவரோட நிலையில் எப்படியெல்லாம் துன்பப்பட்டார், அதுவும் காமவயப்பட்டு எவ்வளோ பிரச்சனை சந்தித்தார் என்றதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த அனுபவம்லாம் சுவாமி முருகப்பெருமானோட பெரிய கருணையால் தான் ஒரு மிகப்பெரிய ஞானத்தை அடைஞ்சார். அதனால தான் அவரோட பாடல்களில் நிறைய இந்த காமதோஷம் விலகி நல்ல ஞானம் கிடைக்கிற மாதிரியே நிறைய விஷயங்கள் பொதிஞ்சு உள்ளதாக வாத்தியார் நமக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. ப்ளஸ் கூடுதலாக பார்த்துட்டிங்கன்னா, தொழுப்பேடு அப்படின்ட்டு ஒரு தொழுப்பேடு திருப்புகழ்ன்ட்டு ஒன்று உண்டு. அதாவது லாஸ்ட்டு நவம்பர் மந்த் இஷ்யூவில் இருக்கும் நம்ம அகஸ்திய விஜயத்தில் பார்த்திங்கன்னா, அந்த தொழுப்பேடு திருப்புகழ் அதை நாம் சொல்வதனால, தினந்தோறும் சொல்வதனால நமக்கு இந்த சாப்பாட்டுக்கு பிரச்சனை இருக்காது. குறிப்பாக ஒரு 6 நாளோ 9 நாள் சம்திங் சொல்லுவார். அதில் அத்தனை நாளைக்கு நமக்கு சோத்துக்கு பஞ்சமே இருக்காது. அந்த திருப்புகழ் சொல்வதனால் நிச்சயமாக சோறு கிடச்சிரும் அப்படின்ற ஒரு விஷயமும் ஒன்று வாத்தியார் நமக்கு குறிப்பிட்டு கொடுத்துருக்கார். ஸோ அது மட்டும் இல்லாமல் திருப்புகழை சொல்வதற்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும், இப்போதைக்கு நாம் எடுத்துக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, ஒவ்வொரு குழந்தைகளும் நல்ல ஒழுக்க சீலனாக இருந்தால் தான் நம்ம தேசமும் சிறப்பாக இருக்கும், நம்ம வீடும் சிறப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு இந்த திருப்புகழ் பேருதவி புரியுது. அதுலேயும் குறிப்பாக சஷ்டி, கிருத்திகை,
இன்னும் சில கூடுதலான நாட்கள் செவ்வாய்க்கிழமையாகட்டும், புதன்கிழமையாகட்டும், குருவாரமாகட்டும் எண்ணி இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் புதன்கிழமை கொஞ்சம் கூடுதல் சிறப்பு. அதுலேயும் இந்த சுத்தண்டு வரக்கூடிய இந்த வளர்பிறை வளர்பிறை பிரதமை சேரும்போது இன்னும் வந்து அதோட பலன்கள் சீக்கிரமாக கிடைக்கும். அதனால் நம்ம எல்லாருமே இந்த திருப்புகழை ஓதி குருவர்களால் எல்லோருமே நல்ல ஒழுக்கத்தோடு சிறப்பாக இருப்போம் முருகப்பெருமானோட அருளால். ஓம்.